டேய், இது வரைக்கும் நான் சொன்னதும் காதல விழலையா? விநாயகர் இல்லடா, அவங்க அப்பன் பரமசிவனே காணாம போனாலும் மை போட்டு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குற ஆள்ரா. யாருக்கா? சாமிடா, பெரிய சாமி. அக்கா, மெட்ராஸ்ல ஆட்டோக்காரனை விட சாமியாருக்கு தான்க்கா ஜாஸ்தி. யாரும் தெளிவா சொல்லுக்கா. ஐயோ, பேரு சொல்ல கூடாதுடா. சரி சரி, மன்னிச்சுக்கமா. ஸ்ரீ 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 மாதா பைரவி மங்காத்தா அலைஸ் கலர் பொடி சாமியார். ஏதோ அந்த டிவி சேனல்ல டெய்லி ராசிபலன் சொல்லுமே அந்த அம்மாவா? ஆமா மைக்கிள். லூசாக்கா நீ? அந்த அம்மா எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? அது மேல 150 போலீஸ் கேஸ் இருக்கு. ஆமா, நீ தான் போலீஸ் கண்டுபிடிச்ச. டேய், இது எங்க ஏரியா, உனக்கு சம்பந்தம் இல்லாது. அரெஸ்ட் பண்ணணும்னா நிறைய பேர் சொல்றேன். சொல்லட்டா? உங்க சேஃப்டிக்கு தான் சொன்னேன். ஏன் சேஃப்டியை பத்தி நான் பாத்துக்கிறேன். நீ உட்கார் உட்கார். இந்த பாருடா, அவன் ஒரு உருப்படாத பையன். அவன் பேசி ஏதாவது நல்லது நடந்திருக்கா? அக்கா சொல்றேன், கேளுடா. கேட்டுக்கோ. அங்க ஏண்டா பாக்குற? அவ ஒரு சோம்பேறி, நீ ஒரு சோனகிரி. இப்ப நான் சொல்றேன், நீ செய்வியா செய்ய மாட்டியா? இல்லக்கா, அங்கெல்லாம் போனா செலவாகும். என்கிட்ட காசு இல்ல. என்னடா காசு? காசு என்ன காசு? நீ எப்ப காசை கொடுத்துருக்க? இந்த செலவோட நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு தான் சொல்றேன், செய்வடா. சாரி, டீலு. பில்டப் மட்டும் பலமா இருக்கு. ஏதாவது பேசுவாங்களா இல்லையா? ஓம் ஐம் க்ளீம் க்ளூம் க்ளீம் க்ளூம் க்ளீம் க்ளூம் க்ளீம் க்ளூம் ஐம் க்ளீம் க்ளீம் க்ளூம் ஓ ஐம் ஐ க்ளீம் ஓ ஓ ஸ்வாஹா. ஏதாவது தெரியுதுங்களா? இப்ப விநாயகர் தான் காணாம போனாரு. இனிமே எல்லாமே காணாம போகுது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப விநாயகரை கண்டுபிடிக்கிற செட்டப் உங்ககிட்ட இருக்குதா இல்லையா? அதான் நான் சொன்னேன்ல, உனக்கு கஷ்டகாலம் வந்திருக்கு. அதான் உன்னை விட்டு போனாரு. நல்ல காலம் வரும்போது அவரே வருவாரு. அப்படியா? ஒரு கஷ்டகாலத்துல கூட இல்லாத கடவுள் என்ன கடவுள்? அப்புறம் வேற என்னத்துக்கு அர்ச்சனை பண்றோம், விளக்கேத்துறோம், தேங்காய் உடைக்கிறோம்? ஒரு கடவுள்லாம் கஷ்டகாலத்துல தானே கூட இருக்கணும். அவர் திரும்பி வந்தா அவர்கிட்டயே கேளு. கேக்குறோம். இவ்வளவு பேசுறல்ல நீ, அதுக்கு இங்கேயே வந்த? நான் எங்க வந்தேன்? அக்கா அனுப்பிச்சுட்டு தான் வந்தேன். என்னதே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜி, நம்மளோட பெரிய ஃப்ராட் போல. வாப்பலாம். ஏய்டா, இப்போ எப்படி கடைசியா முடியுமா முடியாதா? எனக்கு இப்ப மூடு இல்ல. மூட போறோம். நீ மூடுற. எனக்கு எப்ப மூடு வரும், எப்ப போகணும் எனக்கே தெரியாது. காசை கொடு. காசா? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு காசு தரணும். உனக்கு கெட்ட காலம் வந்திருக்குன்னு கரெக்டா பார்த்து சொன்னேன்ல, அதுக்கு தான். குடு. அது எனக்கே தெரியும்ல. நான் பிரகாரம் பார்த்தா நீங்க தானே காசு தரணும். என்னத்துக்கு ஒரு 2 சவாரியாவது போயிட்டு வந்திருப்பேன். என்கிட்ட எல்லாம் சுத்தமா காசு கிடையாது. இந்த இடத்த நல்லா சுத்தி பாரு. எவ்வளவு லைட் எரியுது. 4+3 7 அசிஸ்டன்ட். அவங்களுக்கு காஸ்டியூம், அவங்களுக்கு பேட்டா, மந்திர கலர் பொடி, எண்ணெய், பூவு. இது எல்லாம் யாருக்காக? உனக்காக தான் நான் செலவு பண்ணேன். காசை கொடு. என்கிட்ட எல்லாம் சுத்தமா காசு இல்ல. இத நீ மந்திரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். என் கையில காசு இருக்குதா இல்லையான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுல எப்படி காணாம போன விநாயகரை நீங்க கண்டுபிடிப்பீங்க? அது ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கான், அதான் அப்படி பேசிட்டான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் காசு கொடுத்துறோம். டேய், வாய் மூடுடா. வள பேசிக்கிட்டு இருக்கீங்க. கிளம்புங்கடா. போலாம். டேய் கணேசா, உன்ன மாதிரி ஏடா கூடமா பேசினவங்கெல்லாம் இப்ப இதுக்குள்ள இருக்காங்க. பாத்தியா? கூடிய சீக்கிரம் நீயும் ஒரு நாளைக்கு இதுக்குள்ள வருவ. அதுக்கு ஒருத்தன் வருவான். முதலாளி, மூலக்கடையில ஒரு பாட்டி இருக்கான், போலாமா? போடா. சரி, இவர் எங்க போனேன்னு ஏதாவது சொன்னாரா? இங்க பாரு, அவர் இல்லைனாலும் நான் ஊதவத்தி ஏற்றுறேன், காணிக்கையும் போடுறேன். நான் வெளியே போயிருந்தப்போ ஒரு வேளை அவர் இங்கே வந்தார்னா அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லி நீ புரிய வைக்கணும். புரியுதா? கேட்டியா? ரிங்டோன் கூட அவரோட பாட்டு தான் வச்சுருக்கேன். 8 வருஷமாக மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். இப்படி பயபக்தியாக இருக்கேன் என்கிட்ட. ஐஸ் பாய் விளையாடலாமா? சேமமாக போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்.
கணேசா ஆ கணேசா தா இந்த பிடி இந்த கை காட்டு ம் என்னடா அது கையில் பாமா இந்த கை வை ஆ அவ்வளோதான் எல்லாமே சரியா போச்சு. 3 ரூபால முடிய வேண்டிய மேட்டருக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பியக்கா. அப்படி சொல்லாத கணேசா, எனக்கு பார்க்குற டாக்டர் உனக்கு செட் ஆகுதா? அப்படி இருந்தால் உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே டாக்டர் பார்த்தாதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மேட்ரை சாமிகிட்ட நேரடியாக சொல்லிட்டா எல்லாம் ஓகேன்ட்டார். போ, அந்த பிரெட் கம்பெனி பக்கத்தில் அந்த ஆளுங்க ரெடியாக நிற்கிறாங்க. பிக்கப் பண்ணிட்டு போ சீக்கிரம். எப்படி துட்டுலாம் கொடுப்பானுங்களா? எல்லாரையும் ஒன்ன மாதிரி நினச்சிக்க. போடா போடா. டேய், இந்த காக்கி சட்டை எடுத்து மாட்டிக்க. சட்டையை போட மறந்துடாத, போலீஸ் போடுறேன். சரி, கலெக்ஷனை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு. இங்கே வெயிட் பண்ண வர்றோம். பேக் பத்திரம். வாங்க. வணக்கம். நல்லா பாப்பா நல்லா இருக்கா? சண்முகம் இருக்கா? பாப்பா நல்லா இருக்கு. சண்முகம் உள்ள தான் இருக்கு. சரிங்க. சரி சரி பார்த்துட்டு வாங்க. சரி. தம்பி, உங்களுக்கெல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். யார் எனக்கா? ஆமாம், ஒரு 5-6 நாளாக நல்ல ஆசீர்வாதம் குத்துனுங்கிறாரு. ஆமாம், அவங்க எதுக்கு இங்கே வந்துக்கிறாங்க? அவங்க கூட தானே வந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுங்கன்னா உன்னை கேட்க போகிறேன். சொல்லு, என்ன மேட்ரு? அவங்க கூட வேலை செய்கிற சண்முகத்தோட பொண்ணு இங்கே தான் கொஞ்ச நாளாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கு. கிட்னி ப்ராப்ளம், நாளைக்கு தான் ஆப்ரேஷனு. இவங்க தான் சண்முகத்தோட வீட்டு செலவு, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு மொத்த செலவு இந்த 3 பேர் தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ கூட ஆப்ரேஷனுக்கு இவங்க தான் பணம் கட்டினாங்க. 2-3 மாசமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாங்கின சம்பளம். அந்த ஊதா கலர் சொக்கா போட்டுன்னு போல ஒரு பையன், ஆமாம், அவன் பேர் சந்துரு. அவன் தான் அந்த பாப்பாக்கு கிட்னி கொடுக்குறான். கிட்னி கொடுக்குறானா? அன்பான மனித நேயத்தையும் உண்மையான கடவுளையும் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்யணும். நான் இதெல்லாம் தேவையா என்ன? இவனுங்க வேற எங்கேயோ போகணும்னு நானுங்க. வேற யாருக்கா போய் கிட்னி கொடுப்பானுங்களோ? அவங்ககிட்ட சொன்ன மாதிரி என்ன அண்ணே, டிஷ்யூலாம் மேட்ச் ஆகிடுச்சான், ஆப்ரேஷன் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. பாப்பா உள்ளே பார்த்தியா? பார்த்தனே. திரும்ப வேற வரானுங்க. ஒருவேளை நம்ம கிட்னியை கேட்பானுங்களோ? கொஞ்சம் சார், ரிப்போர்ட் எதில் இருக்குது? அந்த பையில பெரிய பேக்கில் தான் இருக்கு. இரு, எடுத்துகிட்டு வரேன். டே தம்பி, வாயேன். என்னண்ணா? நான் சொல்கிறத கேளு, டைம் இருக்கு. நீ என்ன லூசா? கிட்னியை கொடுக்குறேன்னு சொல்கிற? போனால் வராது, புரிஞ்சுக்கோ. லைஃப் இருக்கு, நல்லா யோசிச்சு முடிவெடு. டேய், நம்மளாம் சின்ன வயசுரா, உனக்கு எதுக்குடா இப்போ இந்த ரிஸ்க்கு? இங்கே பாரு, இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னா சொல்லு, தனியாக கொண்டு எங்கேயும் இறக்கி விட்டுறேன். புரிஞ்சுதா? ஓ, இதோட ரிஸ்க் உனக்கு புரியல, அதான் சிரிக்கிற போல இருக்கு. இவளுக்கு 16 வயசு தான் ஆகுது. இவ தான் சண்முகன பொண்ணு அல்லி. வீட்டுக்கு ரேஷன் வாங்கணும், அப்பப்போ கறிமீன் எடுத்து சமைக்கணும், எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட போய் சரக்கு அடிக்கணும். இவ்வளோ தான் என்னோட அதிகபட்ச ஆசையே. நானே நினச்சாலும் என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இந்த பொண்ணோட ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ அடிக்கடி பேப்பரில் வரும். நல்ல சிரிச்ச முகமா, கையில் ஜெயிச்ச கப்போட. அவள் செம்ம வாலிபால் பிளேயர், அண்டர் 16. மறுபடியும் அவன் முகத்தை சிரிப்பை பார்த்தா தான் சண்முகன் முகத்தையும் சிரிப்பை பார்க்க முடியும். சந்துரு தோரணா, இந்த ஒரு விஷயம் போதாதாண்ணா? அதுக்கு முன்னாடி நான் எடுக்கலாம் ஒரு ரிஸ்கே இல்லை. நான் வரேண்ணா. அந்த ஆட்டோக்கார் போய் ரொம்ப நேரம் ஆச்சா? அவர் அப்பவே போயிட்டாரு. பேகை நீங்க வரும்போது கொடுத்தா போதுன்னு வச்சுட்டு போயிட்டாரு. ஆட்டோ கூட காசு வாங்க போயிட்டான். சரி விடுங்க, ஏதாவது சவாரி வேறு வந்திருக்கும், போயிருப்பேன். மல்லிகா கட்ட காசை கொடுத்துக்குருவான். இந்த பேக் எடுத்து போகலாம். எடுத்துங்க. வரேண்ணா. போயிடுறேங்க. பா, என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? ஏதாவது விசேஷமா? இல்லைப்பா, சும்மா தான்ப்பா பண்ணேன். நான் அடுத்த வாரம் ஊருக்கு வரேன்ப்பா.
அப்படியா? ம். சரிப்பா. அம்மா எங்கப்பா? அம்மா துணி துவைச்சிட்டு இருக்காப்பா. இல்லை இல்லை, நான் கேட்டேன்னு மட்டும் சொல்லுப்பா. சரிப்பா. ஆ, நான் அப்புறம் பேசுகிறேன். சரிப்பா. சரிப்பா, வச்சுறேன்.